ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம முட்டை கிரேவி செய்யலாம். அது பாருங்கள், இப்போ 4 வரமிளகா, சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், பட்டை ஒரு 2-3 துண்டு, கிராம்பு ஒரு 4, மல்லி விதை ஒரு 2 ஸ்பூனு. அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி ஒரு 4 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கணும். முட்டை வேக வச்சாச்சு. இப்போ இந்த இதெல்லாம் வறுத்துக்கலாம், பட்டை கிராம்பெலாம் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாய், சீரகம், மிளகு எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும், எடுத்துக்கலாம். ரொம்ப இப்போ இதை வறுத்த மசாலா வந்து இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது பவுட்ரு அரைச்சி வச்சாச்சு. அந்த வறுத்ததை பொடி பண்ணி வச்சாச்சு. அது வந்து தக்காளி 2 பச்சை மிளகா, 4 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு கை கருவேப்பிலை, ஒரு கை கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சாச்சு. பச்சையாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை அதுலேயே போட்டு நிறைய அரைச்சாச்சு. அதனால் இதுக்கு நல்லா அரைச்சாச்சு. கருவேப்பிலை அதுலேயே போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதில் போட்டாலும் போட்டுக்கலாம், போடாட்டி தேவையில்லை. அதுலேயே கருவேப்பிலை போட்டு அரைச்சாச்சு நிறைய. இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ பாருங்கள், வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கணும். இப்போ வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். போட்டு இந்த பவுட்ரு பண்ண பொடியை போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி பழம், கொத்தமல்லி பழம், கருவேப்பிலை அரைச்சி பாருங்கள், அரைச்சதெல்லாம் ஊற்றியாச்சு. இது நல்லா கொதி வரணும். பச்சை வாசமெல்லாம் போகணும். தக்காளி பழம் பச்சையாக அரைச்சிருது. பச்சை மிளகாயும் தக்காளி பழம், மல்லித்தலை, கருவேப்பிலையெல்லாம் அது பச்சை வாசம் போட்டு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், எல்லாம் மசாலாலாம் நல்லா வந்துருச்சு. நல்லா இது பாருங்கள், அரைச்சி போட்டதெல்லாம் நல்லா பச்சை வாசம் போய் நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து முட்டையை வந்து இதில் போட்டுக்கலாம். முட்டையை கொஞ்சம் அரிசி இப்படி போட்டுக்கலாம். உள்ளுக்குள்ளே மசாலா போகும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். சின்ன வெங்காயம் போட்டு வணக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் போட்டு வணக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்குது. தக்காளி பழம், அதோட வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை, ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை தலை போட்டு அரைச்சிருக்கு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அரைச்சி போட்டால் தான் மசாலா இறங்கும். அரைச்சி போட்டாச்சு. அப்படிங்களா, மசாலா எப்படி இருக்குது, கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குது. சுட சுட சாப்பாட்டில் போட்டு தண்ணி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். கிரேவி எப்படி ஓகேங்களா. வேறெல்லாம் தேங்காய் எதுவுமே போடல. வேறு தக்காளி பழம் அரைச்சி போட்டது தான், வேறு எதுவுமே சேர்க்கல. நீங்களும் இந்த மாதிரி சுடு சாப்பாட்டில் போட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. பாருங்கள் நல்லா எப்படி இருக்குது. அவ்வளோதான். பரட்டிட்டு இறக்கிடலாம்.
முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. எல்லாம் வாங்க சாப்பிட்லாமெல்லாம். இப்போ பாருங்கள், டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி ரெடி ஆகிடுச்சு. தலைன்னு சூப்பராக இருக்குது. நீங்களும் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டு பாருங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாம்.